பிரதர், புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து போற தூரத்துல ஏதாவது சைட் இருக்குமா உங்களுக்கு தெரியுமா? அதான் நடந்து போற தூரம்னு கேட்டேன். அப்புறம் ஏன் போகணும் ஆட்டோல? சரி, ஓகே சார். தம்பி இங்க நீங்க சைட் போட்டிருக்கீங்கன்னு கூப்பிட்டு வந்தாரு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னாரு. நடந்து வர தூரம் தாங்க சார். ஆனா அவர் பழைக்கணும்ன்றதுனால நாங்க ஆட்டோல வந்தோம். என்ன பட்ஜெட்டுங்க சார் போட்டிருக்கீங்க? வெறும் ஒரு 4 கிரவுண்ட் 5 லட்சம் ரூபாய் பட்ஜெட் தான் மேடம். வீடுங்க சார்? வீடுனா ஒரு சிங்கிள் பெட்ரூம் 30 லட்சம் ரூபாய். ஒரு 2 BHK 39 lakhs மேடம். 39 லட்சம் சார். 39 லட்சத்துக்கு வீடு சொல்றீங்களா? ஆமாங்க மேடம். எங்களுக்கு எல்லாம் அபார்ட்மெண்ட்டே சென்னைக்குள்ள கிடைக்கல. பட் இங்க வந்தோம்னா ஏன் இந்த பக்கம் தேடுறேன்னா, தண்ணி நல்லா இருக்கும், காத்து நல்லா இருக்கும், ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து போற தூரம். சென்னைக்குள்ள இருந்தே சென்னையில ஒரு ஆபீஸ் போறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது. பட் இங்க இருந்து சென்னைக்கு போறதுக்கு 1 மணி நேரம் தான் ஆகுது. அதனால நான் இந்த மாதிரி பாத்துட்டு இருக்கிறேன். இடம் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. எங்க வீட்டை கூட்டிட்டு வந்து காமிச்சிட்டு அப்புறமா நான் அட்வான்ஸ் தரேங்க சார். நீங்க அப்படி கூட பண்ணலாம் மேடம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இருந்தாலும் நான் சொல்ற கேளுங்க. இப்ப பண்றவங்களுக்கு மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன், இண்டிவிஜுவல் பட்டா இது எல்லாமே 25,000 ஸ்பெஷல் டிஸ்கவுண்டா பண்ணி தரேன் மேடம். 25,000? ஆமா மேடம். அதாவது 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஆமா ஆமா. இன் கேஸ் நான் ஒரு கிரவுண்ட் வாங்குறேன்னா? ஒரு கிரவுண்ட்னா 1 லட்சம் ரூபாய் தரேன் அவ்வளவுதான். அப்ப 2 கிரவுண்ட் வாங்கினா 2 லட்சம் ரூபாய். நிஜமாவா? கை மேல கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா தரேன் மேடம். ஓகே, அப்ப நான் இருங்க சார், ஒரு 2 மினிட்ஸ் இருங்க. சரி, இந்தாங்க டோக்கன் அட்வான்ஸ் 10,000 ரூபாய். எனக்கு லீகல் கொடுத்துருங்க. அந்த கார்னர் பிளாட் எனக்கு புக் பண்ணிடுங்க சார். பண்ணிடலாம் மேடம். நீங்களும் எங்க வெயிட் பண்றீங்க? ஆன் ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. புரோக்கரேஜ் இல்லாம வாங்கிக்கலாம். டேய் தம்பி, சூப்பரான சைட்டு காமிச்சடா. போலாமா? போலாங்க. உனக்கு ஏதாவது